viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல நீங்க பாக்குறீங்க இல்லையா செக்குடு saree. இதுல வந்து more than 4 colors இருக்கு. அதாவது டோட்டலா 6 colors இருக்கு. Red, green, yellow, maroon, orange, then golden ன்னு நிறைய colors இருக்கு. இதோட blouse பாத்துட்டீங்கன்னா maroon கலர்ல தான் இதோட blouse இருக்கு. So இந்த blouseக்கு வந்து இந்த சாரிக்கு ஏத்த மாதிரி ஒரு டிசைன் மேக் பண்ணலாம் அப்படினு ஐடியா பண்ணி ஒரு patch work டிசைன் கொடுத்துறலாம் அப்படினு நினைச்சிருக்கேன். So அந்த patch workக்கு என்ன பண்ண போறேன்னா இப்போ இந்த saree வந்து செக்குடு சாரியா தானே இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸஸுமே செக்குடு பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இந்த சாரிக்கு ஏற்ற மாதிரி ஒரு செக்குடு பாக்ஸஸாக ஒரு கிரியேட் பண்ணி அதை வந்து ப்ளவுஸில் பேட்ச் ஒர்க்காக மேக் பண்ணலான்னு. ஸோ அதுக்கு நான் டிஷ்யூ ஃபேப்ரிக் தான் வாங்கியிருக்கேன். டிஷ்யூ ஃபேப்ரிக் வந்து ஏன் இந்த கோல்டன் கலர் எடுத்திருக்கேன்னா இந்த சாரியில் இந்த கோல்டன் கலர் இருக்குது. ஸோ இந்த கோல்டன் கலருக்கு ஏற்ற மாதிரியே டிஷ்யூவோட ஃபேப்ரிக்கும் இருந்ததுனால இந்த ஃபேப்ரிக் தான் நான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் வந்து 1 மீட்டர் வாங்குறதே அதிகம், 1/2 மீட்டரே நமக்கு போதுமானது. இந்த மாதிரி இப்போ இது வந்து ஒரு செக்குடு பாக்ஸாக இருக்கா, அதே மாதிரி ஒரு செக்குடு பாக்ஸாக நம்ம வந்து அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்து இந்த ஃபேப்ரிக்கில் அந்த ப்ளவுஸில் வந்து அட்டாச் பண்ணணும். இதுதான் இதுக்கு ஃபார்மட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு செக்குடு பாக்ஸஸ், அதாவது டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற ஒரு சின்ன பாக்ஸஸ் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் நான் என்ன மாதிரியான செக்குடு பாக்ஸை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அதை வந்து சும்மா நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் தான் இந்த சைஸில் தான் எனக்கு வேணுங்கிறங்காட்டி நம்ம ஒரு பேப்பரில் போட்டோன்னா நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் கூட எரேஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் இது ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் இது பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ளவுஸ் இருக்குல்ல, அந்த ப்ளவுஸ் பிட்டில் இதை வச்சு நம்ம எந்தெந்த இடத்துல இந்த டிசைன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ இதை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீசஸ் இப்படி தான் இருக்குது. நான் இவ்வளோ செக்குடு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்மளுக்கு எவ்வளோ செக்குடு பாக்ஸ் தேவைப்படுது, அந்த செக்குடு பாக்ஸ் எல்லாம் எந்த இடத்துல ப்ளவுஸில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அனலைஸ் பண்ணோன்னா ஒருவேளை சில செக்குடு பாக்ஸ் தேவையில்லாமலையும் போகலாம். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைன் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ப்ளவுஸ் இருக்குல்ல, அந்த ப்ளவுஸில் இந்த செக்குடு பாக்ஸை வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு தென் எந்த செக்குடு பாக்ஸ் தேவைப்படுது, எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இவ்வளோ தான் தேவைப்படுது, இந்த செக்குடு பாக்ஸ் இந்தந்த இடத்துல தான் உங்களுக்கு நின்னா பர்ஃபெக்டாக நம்ம ப்ளவுஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் டிசைன் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நம்ம மேட்ச் பண்ணி அதை அந்தந்த இடத்துலையே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் இவ்வளோ செக்குடு பாக்ஸ் பண்ணினதில் மேக்ஸிமம் ஆஃப் செக்குடு பாக்ஸ் எனக்கு தேவையில்லாமல் போயிடுச்சு. ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ் மட்டும்தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த செக்குடு பாக்ஸுக்கு மட்டும் நான் டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த பாக்ஸஸ் வந்து எந்தெந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே பண்ணிட்டேன். இது முன்னாடியே பண்ணுறது ரொம்ப பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. தென் அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் தானே நம்ம இப்போது டிசைன் பண்ண போகிறோம். அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கை ஃப்ரேமில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரேமில் இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதாவது நம்ம இந்த பேப்பரை வச்சு தான் ட்ரேஸ் எடுக்க போகிறோம் இந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில். ஸோ இது வந்து நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது, இப்போ ஸ்லீவ்லனா ஸ்லீவில் எத்தனை தேவைப்படுது அண்ட் பேக் சைடில் எவ்வளோ தேவைப்படுது நம்ம வந்து இப்போ தானே வச்சு பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஷ்யூ ஃபேப்ரிக்கில் நீங்கள் வச்சு கொஞ்சம் பர்டிகுலர் கேப் எல்லாம் விட்டுருங்க. பிகாஸ் இதை நம்ம டிசைன் பண்ணிவிட்டு கட் பண்ணுவோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு நமக்கு கேப் வேணும்ல, கேப் எல்லாம் வச்சு நீங்கள் இப்படி இது பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ட்ரேஸ் எடுக்கிறதுக்கு கிளாஸ் பென்சில் மார்க்கர் இருக்குல்ல, ஒயிட் கிளாஸ் பென்சில் மார்க்கர், அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. தென் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இது எதுக்காகனா கீழே இருக்கிறது நம்ம இப்போ ட்ரேஸ் எடுத்து வச்சது ஸ்லீவ் போர்ஷன், தென் மேலே இருக்கிறது வந்து பேக் போர்ஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றிலையும் பேட்ச் ஒர்க் தான் பண்ண போகிறோம், நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் இப்படி நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு நீட்டாக நம்ம வந்து டிசைன்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. தென் ஒவ்வொரு செக்குடு பாக்ஸ்குள்ளேயும் நம்ம ஒவ்வொரு டிசைன் மேக் பண்ணலாம். ஸோ இந்த செக்குடு பாக்ஸ்குள்ளே என்ன டிசைன் மேக் பண்ண போகிறேன்னா ஒரு ஸ்டோன் ஒர்க் வச்சு தான். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் பார்ட்டில் ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் அப்ளை பண்ணிட்டு தென் அந்த இடத்துல ரெட் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை சுற்றி கிரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ரெட் கலர் ரவுண்ட் ஷேப் ஸ்டோன், கிரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன், தென் கிரீன் கலர் ஸ்மால் சைஸ் ரவுண்ட் ஸ்டோன். இது 3 தான் தேவைப்படுது. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைன்னு நான் இண்டிவிஜுவலாக சொல்கிறேன். இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட 4 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 4 கார்னர்ஸுமே க்ளூவை அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம க்ரீன் கலர் ஸ்மால் சைஸ் ஸ்டோன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ்க்கு அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். பட் அவுட்லுக் ரொம்ப யூனிக்காக கிடைக்கும்.
தென் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸுக்கு இந்த க்ரீன் கலர் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சுற்றி ரெட் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் அவ்வளோதான், இந்த பாக்ஸுக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ரொம்ப சிம்பிளாக எப்படி கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம போகலாம். இதெல்லாம் நீட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதிகமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த பாக்ஸுக்கு இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 3 டாட்ஸ் வச்சு அந்த டாட்ஸில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து திலகம் ஷேப் இருக்குல்ல அந்த மாதிரி இது வேறு ஒரு ஷேப். ஸோ இதில் ஒரு ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்கும் மார்க்கெட்டில், அந்த ஸ்டோன் தான் நான் வாங்கியிருக்கேன். வேர்ட்டிக்கலாக 3 டாட்ஸ் வச்சுக்கோங்க. தென் பக்கத்தில் ஹரிசாண்டலாக நீங்கள் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணணும், 2 டாட்ஸ் வந்து க்ளூ அப்ளை பண்ணி. தென் அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் வெர்டிக்கலாக 3 டாட்ஸ், ஹரிசாண்டலாக 2 டாட்ஸ். ஸோ இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சு இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோனை. இப்படி பார்க்கும்போது ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி இருக்கா. ஸோ அதனால் இதோட சென்டர் பார்ட்டில் ரெட் கலர் ஸ்டோனை வச்சு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பாக்ஸுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல க்ரீன் கலர் ஸ்டோனை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் இதை சுற்றி நம்ம பால் செயின் இருக்குல்ல பால் செயினை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ஒவ்வொரு டிசைன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. நான் ரொம்ப சிம்பிளாக இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பால் செயினை லேயர் டு லேயராக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் இதே மாதிரி இதோட சென்டர் பார்ட்லேயும் க்ளூவை வச்சு அப்ளை பண்ணி க்ரீன் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதை சுற்றியும் லேயர் டு லேயராக ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட அவுட்லுக். தென் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப் மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க, ஆஃப் சர்க்கிள் மாதிரி. தென் இந்த இடத்துல ஆரஞ்சு கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது ஆங்கர் த்ரெட் தேவை. ஸோ ஆரஞ்சு கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு இதை இப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த இப்படி நீங்கள் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது சுற்றி ஹேங்கிங் டைப் கொடுக்கலாம். ஒவ்வொரு பாக்ஸுக்குமே நம்ம ஒவ்வொரு டிசைன்ஸ் மேக் பண்ண போகிறோம், அதை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது ஒரு பேட்ச் ஒர்க் டிசைன், அதனால தான் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆங்கர் த்ரெட்டில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹேங்கிங் டைப்புக்கு நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தேவையானது நமக்கே தெரியும்ல, பீட்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு நம்ம நாட் மேக் பண்ணோம். இதோட பேக் சைடில் இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி தான் நாட் மேக் பண்ணணும். ஸோ நாட் மேக் பண்ணிவிட்டு தென் எக்ஸஸ் ஆன த்ரெட்டை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. தென் ஹேங்கிங்க்கு பிக் சைஸ் பீட்ஸ், அதாவது ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பீட்ஸ் தென் சுகர் பீட்ஸ் தேவைப்படுது. அதை எடுத்து இப்படி ஹேங்கிங் டைப் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கிற மேக்ஸிமம் வீடியோவில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஹேங்கிங் டைப் கொடுப்போம். ஸோ இது வந்து அப்படி கிடையாது, ஏன்னா நம்ம பேட்ச் ஒர்க் கட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருந்தால் கொஞ்சம் நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் கட்டிங்கில். ஸோ அதனால் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எந்த இடத்துல எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல இங்கே ஹேங்கிங் டைப் கொடுத்துக்கோங்க. தென் இதே போல் தான் அந்த கார்னர்ஸ் தென் அந்த ஹேங்கிங்க்கு பக்கத்தில் இன்சைட் லேயரில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் ஆரஞ்சு கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்காட்டி ஆரஞ்சு கலர் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதை சுற்றியும் ஸ்டோன் செயின் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தென் பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்டோன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அந்த சாரியில் இருக்கிற கலர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன் இங்கே. தென் அதுக்கப்புறம் இப்படி ஒரு பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோமா, இந்த பாக்ஸுக்கு ரெட் கலர் ஸ்டோன்ஸை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் இதை சுற்றி நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி பால் செயின் தான், பால் செயின் ஸ்டோன் செயின் லேயர்ஸ். ஃபஸ்ட்டு பால் செயின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருந்தாலே அந்த ஸ்டோன் செயினை இதுக்கு சுற்றி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் 2 லேயர்ஸில் பால் செயின் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பால் செயினை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஃப்ளார் ஷேப் மாதிரி. ஸோ கீழே வந்து ஸ்டெம்ப் மாதிரி ஒன்று ஏதாவது பண்ணலான்னு ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சு அப்ளை பண்ணி இதுக்கும் பால் செயினே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இந்த ஒர்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமாக டைமே எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரமாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைடுக்கும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஸோ இந்த ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணோம்ல அதுலேயே க்ரீன் கலர் த்ரெட்டை வச்சு இதை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இது வந்து என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டாக க்ரீன் கலர் திலகம் ஷேப் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதில் ஸ்மால் சைஸ் ரெட் ஸ்டோன் அதை வச்சு இந்த மாதிரி ஒரு க்ளூ வச்சு அப்ளை பண்ணியாச்சு. தென் எல்லாமே ஒரே டிசைன் தான். இந்தந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி எப்படி மேக் பண்ணணும்னு நம்ம பார்த்தாச்சு இல்லையா.
ஸோ இதே மாதிரி நம்ம பேக்குக்கு ஸ்லீவுக்கு இந்த மாதிரி தான் இதோட அவுட்லுக் கிடச்சிருக்கு. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும், ஒவ்வொரு பாக்ஸுக்குமே தனித்தனியாக செப்பரேட்டாக டிசைன்ஸ் இருக்கும். இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு அவுட்ஃபிட் இருக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் ஒவ்வொன்றும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீட்டாக பார்த்தாச்சு. தென் இப்போது இதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த துணியை நம்ம கட் பண்ணாலும் ராவல் ஆகும், அதாவது அந்த பிசுறு மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த துணி பண்ணாலும் இது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக், சொல்லவே வேண்டாம், கண்டிப்பாக வந்து நிறைய ராவல் ஆகும். அந்த ராவல் ஆகிறத தடுக்கணும்னா ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, அதை அவுட்டர் லேயருக்கு இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நிறைய க்ளூ யூஸ் பண்ணியிருப்போம். க்ளூ யூஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும், க்ளூ யூஸ் பண்ணி ஒரு 2 or 3 hours கழிஞ்சா க்ளூ இருக்கிற இடம் தெரியாது. ஸோ அது மறைஞ்சு போயிடும். அதனால் நான் இந்த இடத்துல க்ளூ யூஸ் பண்ணுறேன். அது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அதுவும் மொத்தமாக மறையாது, அந்த இடம் மட்டும் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த அவுட்டர் லேயரில் செயின் ஸ்டிச் நம்ம மேக் பண்ணி அப்புறம் கட் பண்ணும்போது ராவல் ஆகாது. நம்ம ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் ஸ்விங் நீடில் யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி க்ளூ யூஸ் பண்ணியிருக்கோம். தென் இதை ட்ரை பண்ண விட்டுருங்க. ஸோ ஒரு 30 minutes ஆயிடுச்சுன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை கட் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ கட் பண்ணுறதுக்காக ஃப்ரேமில் இருந்து நீங்கள் கிளாத்தை வெளியே எடுத்துட்டு தென் கட்டர் இல்லைன்னா சின்ன சிசர் யூஸ் பண்ணி இதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். நீங்கள் கட் பண்ணுறது எப்படின்னா, அந்த க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதுக்கு தாண்டி, அதாவது அவுட்டரில் நீங்கள் கட் பண்ணணும். இன்சைடில் க்ளூவோட இன்சைடில் கட் பண்ணிடாதீங்க, ட்ராவல் ஆகிற கூடாதுங்கிற காட்டி தான் நம்ம க்ளூவே அப்ளை பண்ணுறோம். அதனால் அவுட் சைடில் இப்படி கட் பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த க்ளூவை எப்படி மறைச்சிடலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த பேட்ச் ஒர்க்குக்காக நம்ம குட்டி குட்டியாக ஒவ்வொரு செக்குடு பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்ல, இந்த ஒவ்வொரு செக்குடு பாக்ஸும் இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நீங்கள் இப்போ செப்பரேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆரம்பத்திலேயே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னோம், அதாவது பேக் சைடுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது. ஸோ அந்த செக்குடு பாக்ஸ் எல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதை நீங்கள் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை நான் கம்பேர் பண்ணி தான் இதுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம வந்து டிசைட் பண்ணியாச்சு, இந்த செக்குடு பாக்ஸ் இங்கே தான் வரும்னு நம்ம முன்னாடியே டிசைட் பண்ணனால நம்மளுக்கு ஈஸியாக இப்போ இந்த ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. க்ளூலேயே நம்ம இந்த ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணல, நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வந்து நகராமல் இருக்கணும், மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறங்காட்டி க்ளூவை அப்ளை பண்ணி அந்தந்த இடத்துல இது லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இது கோல்டன் கலர் கிளாத்துங்கிறங்காட்டி கோல்டன் கலர் இல்லைன்னா ஒரு லைட் மெரூன் கலரில் வந்து ஒரு சூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க, நார்மல் சூயிங் த்ரெட்டு. இதை யூஸ் பண்ணி அந்த பேட்ச் ஒர்க்கை இந்த இடத்துல மூவ் ஆகாமல் இப்படி ஸ்டிச் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் மேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பேட்ச் ஒர்க் அந்த ப்ளவுஸ்லேருந்து நகராது. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் பார்த்துட்டிங்களா, ஏதாவது நீங்கள் ஸ்டோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸில் ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹோலை துணியோடு சேர்த்து இப்படி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ க்ளூலேயும் அது பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்டிச்லேயும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், வாஷ் பண்ணும்போது வெளியே வராது. இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு தென் இப்போ நம்ம க்ளூவில் தானே அவுட்டர் லேயர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அந்த க்ளூ தெரியும்ல, அது நல்லா இருக்காது, நீட்டான ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் பால் செயின் பிக் சைஸ் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இதுக்கு ஒரு அவுட்டர் லேயர் கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம எந்த டிசைன்ஸ் பண்ணாலும் ஸ்டோன் செயினை வச்சு அவுட்டர் லேயர் கொடுப்போமா, அதனால் இப்போ ஸ்டோன் செயின் கொடுக்கும்போது அந்த இடம் ரொம்ப அழகாக ப்ரிட்டியாக நமக்கு இருக்குங்கிறங்காட்டி ஸ்டோன் செயின் கொடுக்குறோம். அதே போல் ஏதாவது நம்ம மறைக்கணுன்னாலும் ஸ்டோன் செயின் வச்சு நம்ம மறைச்சிடுவோம். அதாவது த்ரெட்டு வெளியே தெரியுதோ இல்லை கட் ஒர்க் நம்ம பண்ணாலும் அதுக்கெல்லாம் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணாமல் பால் செயின் பிக் சைஸ் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த சாரி வந்து கோல்டன் கலரில் தானே பார்டர்ஸ் இருந்தனால தானே இதை நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இதில் ஸ்டோன் செயின் எல்லாம் வேணான்னு பட்டுச்சு. ஸோ அதனால் பிக் சைஸ் பால் செயின் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இதை இந்த மாதிரி இந்த செக்குடு பாக்ஸை இந்த பால் செயின் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல இதை ஃபினிஷ் ஆகுதோ அந்த இடத்துல கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், அதாவது ஒவ்வொரு செக்குடு பாக்ஸுமே நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபிக்ஸ் பண்ண இடத்துல க்ளூ அப்ளை பண்ணதை மறைக்கணும் அப்படிங்கிறதுங்காட்டி தான் நம்ம இங்கே பால் செயின் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டோன் செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற எல்லா இடத்துக்கும் பால் செயினால் ஜஸ்ட் ஒரு அவுட்டர் லேயர் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பால் செயினால் எல்லா பேட்ச் ஒர்க்கும் அவுட்டர் லேயர் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்ஃபிட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸஸோட அவுட்ஃபிட்டாக கிடைக்கும். இந்த ப்ளவுஸோட ஒரு சைடில் நான் டிசைன் மேக் பண்ணல, பிகாஸ் அந்த இடத்துல சாரி விழுவுங்கிறங்காட்டி. அண்ட் இதோட ஸ்லீவுக்கும் நம்ம வந்து அட்டாச் பண்ணியாச்சு. எப்போ இந்த இதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எப்போ போல் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் அவுட்டர் லேயர் ஃபார்ம் பண்ணுறது தான். தென் இதோட பேக் சைடும் நீட்டாகவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா நம்ம வந்து பால் செயினை வச்சு ஸ்டிச்சஸ் மேக் பண்ணுற இடம் மட்டும்தான் த்ரெட்டு தெரியும், மற்ற இடத்துல த்ரெட்டு தெரியாது.
ஏன்னா நம்ம வந்து தனியாக ஒரு கிளாத்தில் வச்சு தானே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப நீட்டான அவுட்ஃபிட், ஃபினிஷிங்கும் நம்மளுக்கு நீட்டாகவே கிடச்சிருக்கும். அதாவது எப்பவும் போல் நார்மலாக நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நம்ம போடும்போதே அது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிசைனாக நமக்கு கிடைக்கும். அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைனர் ப்ளவுஸாக நம்மளுக்கு அவுட்ஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ளவுஸை நீங்கள் ட்ரை